நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மார்க்கெட் பயங்கர வால்டிலிட்டிங்க. -300 -100 அப்புறம் ப்ளஸ் போய் அப்புறம் 100 போய் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா -89 பாயிண்ட்டுங்க. -0.38% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பயங்கரமான வால்டிலிட்டிங்க. நான் கிட்டத்தட்ட 23,400க்கு மேலேயே க்ளோஸ் ஆச்சு. அது கீழே தான் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டேல அந்த டோட்டல் ஆவரேஜை பார்த்து 23,393 வந்து இருக்குங்க. பட் இட்ஸ் ஃபைன். பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டிகோ, ஐசிஐசிஐ பேங்க் பவருக்கு எல்லாம் 1 to 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி ஸ்டாக் எல்லாமே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8.3%ங்க. பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நேற்று என்ன ஆயிடுச்சு, அதுக்கு டபுள் மடங்கு இன்னைக்கு இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ரிலையன்ஸ், அப்புறம் இன்ஃபோசிஸ், ஐஎஃப்சிஎல்ங்க. அது மாதிரி வால்யூம் வைஸ் பார்த்தாலும் அதே தான். நேற்று இருந்த மாதிரி தான். வோடாஃபோன், ஐஎஃப்சிஎல், ஓலா எலக்ட்ரிக்லாம் வால்யூம் படி இருக்கு. பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக், ஐஎஃப்சிஐ அண்ட் ஓரியன்ட் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏத்தர் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குங்க. 52 வீக் ஹைலி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. ஏத்தர் எனர்ஜி, ஹெச்எஃப்சிஎல், ஆர்ஆர் கேபிள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க், இதெல்லாமே இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக் எல்லாம் வந்துருக்குங்க. நீங்களே பார்த்தா தெரியும். டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, எல்என்டி எல்லாமே பயங்கரமாக குறைஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ சென்டிமெண்ட் படி பார்த்தா வீக்காக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற நியூஸை பொறுத்தாங்க எல்லாமே நம்ம முடிவு பண்ண முடியும். நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எஃப்எஸ் வந்து 5,616 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ டிஐஎஸ் 5,740 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி அவங்களோட அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. அகைன் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பேட் நியூஸ். நம்ம இப்போ வந்து 7வது இடத்துக்கு போயிட்டோம். கொரியா வந்து 6வது இடத்துக்கு வந்திருக்கு குளோபல் மார்க்கெட் கேப்பில். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம வந்து 6வது இடத்துல இருந்தோம். தாய்வான் நம்மளை முந்தி இருந்துச்சு. இப்போ சவுத் கொரியா நம்மளை முந்தி இருக்கு. ஸோ அவங்க ஏன் முந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ப்ளஸ் எஸ்கே ஹைனிக்ஸ் செமிகண்டக்டர் பண்ணுற இந்த 2 கம்பெனியும் பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதனால அவங்களோட மார்க்கெட் கேப் நம்மளோட அதிகமாகிருச்சு. ஸோ தாய்வான் அண்ட் சவுத் கொரியா கீழே தான் இப்போ நம்ம வந்து 7வது இடத்துல இருக்கோம். 2014 எஃப்எஸ் எவ்வளோ ஹோல்டிங் வச்சிருக்கோம், அவ்வளோ ஹோல்டிங் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ் பேக் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோ வச்சிருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு கீழே இறங்கும். அதுதான் ரீசன் நம்ம வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நிஃப்டி 50 வந்து Q4 26 வந்து ஏர்னிங்ஸ் வந்து 21 குவார்ட்டரில் மிக மிக கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 4.5% இயர் ஆன் இயர் வந்திருக்குங்க. 8 நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்லாம் க்ரோத் காட்டிட்டு இருக்கோம் ஆஸ் நிஃப்டி 50ல எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஓவரால் லிஸ்டட் கம்பெனியோட க்ரோத் வந்து 15.1% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பட் நிஃப்டி 50 மட்டும் 4.5% தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நிஃப்டி 50 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு 4.5% தான் ரிட்டர்னே கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நொமுரா வந்து நிஃப்டி டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 2026 24,900 அதான் நம்ம டார்கெட் வச்சிருந்தாங்க. இப்போ மார்ச் 2027 25,900 அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1 இயர் ஃபார்வர்டில் 18.1 PE தாங்க இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ. 4 இயர்ஸில் இது கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாம் கெய்னர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கல் குரூப் அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட CEO வந்து 2023 இருந்தாருங்க. ஸோ 2016 வந்து கொக்கோகோலாவோட CEO இருந்தார். இந்த மார்க்கல் குரூப் அப்படிங்கிறது ஃபார்ச்சூன் 500ல இருக்கு. 1990 மார்க்கல் கார்பரேஷன் தான் இவர் வந்து ஆரம்பிச்சாரு. அதோட மதிப்பாக வெறும் $40 மில்லியன். பட் இன்னைக்கு வந்து அதை வந்து 250 மடங்கு வளர்த்துருக்காருங்க. 4 முக்கியமான கோட்பாடு தான் இவர் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அதிக வருவாங்க. எந்த கம்பெனி அதிகமாக லாபம் ஈட்டுதோ அந்த கம்பெனி போங்கனார். ஸோ நேர்மையான நிர்வாகம், ஒரு எந்த கம்பெனி நேர்மையான நிர்வாகம் வச்சிருக்கோ அந்த கம்பெனியை பாருங்க. வருவாயை மீண்டும் முதலீடு செய்யும் திறன் அப்படிங்கிறாரு. ஒரு கம்பெனி ரீஇன்வெஸ்ட் என்னென்ன கம்பெனி பண்றவங்க அதே ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாரு. கடைசியாக வந்து நியாயமான விலையா இருக்கணும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் வாங்குங்க அப்படின்னு தாங்க இவர் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ இவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க வாங்குறது ஒரு ஷேருங்கிறது ஒரு ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டாக் கிடையாது. இது வந்து அந்த நிறுவனத்துல இருக்கிற நாலேஜ் எடுக்கிறீங்க, அந்த நிர்வாகத்தில் அவங்க எப்படி டிசிஷன் மேக்கிங் இருக்கிறீங்க, அவங்க என்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்றாங்க, என்ன கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க, அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எவ்வளவு நாலேஜா இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு மூலதனமா வச்சுதான் ஒரு பங்கை வாங்குறீங்க. ஜஸ்ட் ஒரு நேம் ஷேக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. மேபி இந்த மாதிரி வால்டைல் மார்க்கெட்ல நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்கை தேடி கண்டுபிடிச்சு வாங்குறது நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுதுங்க. டெல்லி கேபினெட் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,588 கோடிக்கு ஒரு வாகனங்களை வந்து ஸ்கிராப் பண்ண போற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்து நிறைய நாங்கள் BS4 அதுக்கு முன் இருக்க வாகனம் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசாக கொண்டு வர போறோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வேவர் வேற 100% டேக்ஸ் வேவர் வேற கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் டெல்லியில வந்து நிறைய இந்த பொல்யூஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவ் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலாண்ட், ஈச்சர் மோட்டார் இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ்ஸஸ் பண்றதுங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்குங்க. அண்ட் அகெயின் நம்ம இப்போ ஐபி வர பார்த்தோம், CMR கிரீன் டெக். ஸோ இவங்க ஸ்கிராப்புக்கு போட்டாங்கன்னா மேபி அந்த கம்பெனி கூட போகலாம். 3 கம்பெனி தான் இருக்குது, இதில் ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ பார்த்துக்கோங்க, அது கூட போகலாங்க. ஸோ இந்த நியூஸ் அது கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருந்துச்சு.
ஒரு 6 கமாடிட்டி ஸ்டாக் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து 50 வீக் ஹையை தொட்டிருக்குங்க. ஸோ ஒரு மந்த்ல 89% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல் கிட்டத்தட்ட 50 ஹை பக்கம் தான் இருக்கு, 44 45 இப்போ தான் ஹிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிட்டா ஜெலட்டின் இந்தியா, இவங்களும் பார்த்தீங்கன்னா 50 ஹையில் தான் ஹிட் ஆயிருக்காங்க, 1560. அடுத்து பாலாஜி அமீன்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2190 52 வீக் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்ல 51% கெயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ்ங்க கிட்டத்தட்ட 207 ஹை வந்து ஹிட் பண்ணிட்டு இந்த மந்த்ல மட்டும் 59% கெயின் ஆயிருக்கு. ஜிஓசிஎல்ங்க 52 ஹை, இந்த மந்த்ல 32% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்புறம் என்எம்டிசி கிட்டத்தட்ட 97 ரூபாங்க ஹிட் பண்ணிருச்சு, இந்த மந்த்ல 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரோசில் ரெனியூவபிள், இவங்க வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 9% ஏறிக்கிறாங்க பயங்கரமா. ஸோ ஏன் ஏறிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு இந்த இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து சோலார் கிளாஸஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலே சோலார் கிளாஸ் பண்ணுற ஒரே மேனுஃபேக்சரிங் நிறுவனம் இந்த போரோசில் ரெனியூவபிள் அப்படிங்கிறவங்க தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிடிவி அப்படின்னு சொல்கிறாங்க. சிடிவினா கான்ட்ரவைவிங் டியூட்டி அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாட்டில இருந்து நம்ம மானியம் பெற்று ஏற்றுமதி செய்யப்படுற பொருளுக்கு எதிரான கட்டணம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 மலேசியாவில் இந்த சோலார் கிளாஸ் இறக்குமதிக்கு 9.71% சிபிடி கொடுத்தாங்க 5 இயர்ஸ்க்கு. ஸோ அது எப்போ முடிஞ்சுன்னா மார்ச் 2026 முடியுது. அவங்க என்ன பண்ணாங்க, டிசம்பர்லேயே 2025 ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு அதே 9.171% வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மலேசியால இருந்து நமக்கு இங்கே நிறைய ஆன்டி டம்ப் பண்ணலாம். ஸ்டில் இந்த போர்சல் இருக்கணும் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் வாங்குறதுனால அவங்களுக்கு ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த Q3 ஃபினான்ஸ் 26 வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8% வளைஞ்சிருக்கு. எபிடா வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடிங்க. பேட்டும் வந்து 100 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் லாஸ்ட்ல இருந்து இந்த இயருக்கு நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்னால பயங்கரமாக ஏறி இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 510 இருந்து 540 கிட்ட போயிட்டு இப்போ 544 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல கம்பெனி. பட் என்னன்னா இன்னும் அந்த 200 இஎம்ஐ வந்து தாண்டாமலே இருக்குங்க. மேபி இந்த பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக தாண்டிடும் நினைக்கிறேன். ஒரு ஆல் டைம் ஹை பாருங்க 720 போயிட்டு அப்புறம் ரொம்ப கீழே போச்சுங்க, 400 ரூபாய் கீழே போயிட்டு. அதுதான் கரெக்டான பை ரேஞ்சுங்க. ஸோ அப்போ மிஸ் பண்ணிட்டோம். மேபி மானிட்டர் பண்ணலாம். மறுபடியும் ஏதாவது பேட் நியூஸ் வருது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாங்க. இன்கேஸ் யாராவது இந்த ஷார்ட் டைமுக்கு அப்படிலாம் பார்க்குறீங்கன்னா மேபி இதை மானிட்டர் பண்ணுங்க. ஒரு 2-3 நாள் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுல இருந்து கூட ஒரு நல்ல நியூஸ் வரலாங்க. அண்ட் ஐடிசி இன்னைக்கு 52 வீக் லோங்க, கிட்டத்தட்ட 274.45 போச்சுங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஃபினான்சியர் 26ல 32% விழுந்திருக்கு இந்த ஸ்டாக். 2022 அப்புறம் குறைஞ்ச ரேட்டிங் இப்போ இருக்குங்க. ஸோ இந்த ரேட்டு தான் இருக்கிற குறைஞ்சது. ஏன் குறைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜிஎஸ்டி 2.0 சிகரெட்டுக்கு 60-65% டேக்ஸ் போட்டாங்க. அதனால இவங்க வந்து 35% எம்ஆர்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேற சிகரெட் போயிருப்பாங்க இல்லையா ரேட் அதிகமாக இருக்கும்போது, அதனாலதான் எதுவும் பயங்கரமா இறங்கிட்டு இருக்குங்க. டெக்னிக்கலா பார்த்தா எப்படி பார்த்தாலுமே அது கீழே நோக்கி போயிட்டு தாங்க இருக்கு. இது எங்க போய் நிற்குனே தெரியல இந்த ஸ்டாக். நம்ம வேணா வீக்லியில் பார்க்கலாம். எஸ் பாருங்க, சப்போர்ட் எல்லாமே பிரேக் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 250 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் இந்த ரேஞ்சு தாங்க நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா போகிற பக்கம் பார்த்தா கோவிட் ரேஞ்சுக்கு போயிடும் போல இருக்குங்க. ஸோ எவ்வளோ 500 ரூபாய் போன ஸ்டாக் இன்னைக்கு வந்து 277 வந்து நிற்குது. இன்னைக்கு இதோட பிரைட் ஸ்பாட் என்ன, சிகரெட் தாங்க. இயர் ஆன் இயர்ல வந்து 6.5% க்ரோத் காட்டுறாங்க. ஸோ எஃப்எம்சிஜி 11% க்ரோத் காட்டுறாங்க. பட் ஸ்டில் சிகரெட்ல இருந்தால் நிறைய ரெவன்யூ வருதுனால தான் இதை வந்து இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யாராவது லாங் டேர்மாக பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம். ஸோ இந்த மாதிரி டைமில் அக்குமுலேஷன் பண்ணால் தான் நம்மளால நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். ஹையாக இருக்கும்போது வாங்குறத விட இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து மானிட்டர் பண்ணலாங்க. ஸோ கன்கர்ட் பயோடெக்னு ஒரு ஃபார்மா கம்பெனி காலில் பயங்கரமாக ஏறிச்சு. பட் இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்க ஏன் ஏறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏலேருந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்குங்க இவங்களோட ட்ரக்குக்கு. ஸோ அந்த ட்ரக்கு பேர் என்னன்னா முஃபிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் நேம் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா கிட்னி, ஹார்ட், லிவர் டிரான்ஸ்பர் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஆர்கனை வந்து ரிஜெக்ஷன் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மருந்துங்க. குழந்தைங்களும் கொடுக்கலாம், 3 months ப்ளஸ் குழந்தைங்களும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட யூஎஸ்ல மட்டும் 30 மில்லியனுக்கு வருமானம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஎஸ் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணிட்டு இந்த இதை வந்து அவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட செகண்ட் கம்பெனி இந்த வேர்ல்டு ட்ராக்குலிம்ஸ் டெவலப் செஞ்சது இல்லைங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கனால நல்லா ஏறிச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏறிச்சிங்க. ஆக்சுவலாக பிரேக் அவுட் போச்சு. லாஸ்ட் 2 days இந்த நியூஸ்னால ஏறிச்சு. 1040 வந்து கிட்டத்தட்ட 1600 பிரேக் பண்ணி பயங்கர பிரேக் அவுட் பண்ணி தான் இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு போச்சு. பட் ஃபெயில் ஆயிருக்குங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 1201 இருக்கு. பார்க்கலாம் இது இந்த ஸ்டாக் என்ன மாதிரி கொடுக்கணும். பட் இதுவும் நல்லா இருந்த ஸ்டாக், கிட்டத்தட்ட 2600 மேலே இருந்த ஸ்டாக் இப்போ 1200 தான் இருக்குது. பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு.
ஸோ யாராவது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை வச்சிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது ஒரு இந்த அப்ரூவல் இதுக்கு ஒரு பாசிட்டிவாக கூட அமையலாம். நெக்ஸ்ட் அல்கவின் லேப், இவங்களுக்கு வந்து ஒரு 930 கோடிக்கு வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்குங்க. ஸோ வித்தது யாருன்னா ப்ரொமோட்டர் வித்துருக்காங்க. வாங்கினது வந்து என்னன்னா கோல்டுமேன் மோக்ரஸ்டான்லாம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 ஸ்டேக்கை வந்து அவங்களோட ஓப்பன்லேயே வித்துருக்காங்க, ஓப்பன் மார்க்கெட்லேயே வித்துருக்காங்க. 5200 ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி வித்துருக்காங்க. வித்தது யாருன்னா ப்ரொமோட்டர் தான், ஜெயந்தி சிங். அவர் வந்து 1.4 ஸ்டேக்கை வந்து வித்துருக்காரு. அண்ட் அவங்களோட ஃபேமிலி ட்ரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஷேர் வித்துருக்கேன் 286 கோடிக்கு. ஸோ யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி ப்ரொடெக்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு, டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் நிப்பான், மோர்கன் ஸ்டான்லி, ஏசியா சிங்கப்பூர், கோல்ட்மேன் சாட்ச், பிஎன்பி பாரிபாஸ், இவங்கலாம் இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 48,900 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் ஷேர் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூட் அண்ட் க்ரானிக்கல் தெரபிஸ்ட் செக்மெண்ட் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் டாப் ஃபார்மா கம்பெனியில் ஒன் ஆஃப் த கம்பெனி. இவங்க செக்மெண்ட் வைஸாக ஜனகி பிராண்டில் வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வித்தா கூட வாங்கின இல்லாமல் நல்ல நேமாக இருக்கு, வாங்கின கம்பெனிஸ் எல்லாமே சூப்பர். அதனால தான் எல்லா நேமும் படித்தேன். ஸோ ப்ரொமோட்டர் விற்கிறதுனால ஒரு கம்பெனி கீழே போகணும் அவசியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுக்கு ரன் பண்ணுவோம்? நம்ம தேவைக்கு தான் ரன் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா வித்துட்டு நம்ம அதை பார்த்துட்டு தான் போவோம். ஸோ ப்ரொமோட்டர் விற்கிறத வந்து நம்ம டேஞ்சராக பார்க்க வேண்டாம், இந்த மாதிரி அடிக்கடி நேரம் டேஞ்சராக பார்க்கணும். அண்ட் இதில் வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஆர்வத்தோட வாங்கியதை பார்த்தா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல தெரியுது. பட் நம்ம அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுத்து இருந்தே பார்ப்போங்க. ஸோ அவங்க வாங்கினது வந்து 5200 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ 5274 வந்து இன்னைக்கு டே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இது ஒரு சரியான கன்சல்டேஷன் ஃபேஸில் தாங்க போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயராகவே. அண்ட் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 6400. பட் இது ரொம்பவும் பிரேக் ஆகல, ரொம்பவும் அப் ஆகல பாருங்க, 4400 அண்ட் 6400. ஸோ இந்த 2000 தான் ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கு. பார்க்கலாம், ஒரு டவுன் ஆனால் நீங்கள் வாங்கலாங்க. அண்ட் இந்த நியூஸ் இதே மாதிரி திரும்ப நடந்தாலும் ஸ்டாக் டேஞ்சர் தான். ஸோ நல்லா பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் அண்ட் கேபிள் கம்பெனி வந்து 2021 30% ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிறிசில் ரிப்போர்ட் இது வந்து. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 28 to 30% ஒயர்ஸ் அண்ட் கேபிள் வந்து வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து ஒன்றா எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது வந்து ப்ரைஸ் ட்ரிவன் அப்படிங்கிறாங்க. அதாவது காப்பர் விலை வந்து கிட்டத்தட்ட 22 to 27% உயர்ந்துருச்சு. அலுமினியம் அதே தான் 22 to 27% உயர்ந்திருக்கு. அண்ட் பிவிசியும் 12% உயர்ந்திருக்கு. அது இல்லாமல் வெஸ்ட் ஆசியா போர் இருக்கு. இதனால கிட்டத்தட்ட 18 to 20% இவங்களுக்கு வந்து இந்த கேபிளோட ரெக்குவயர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உயரும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வால்யூம் ட்ரிவன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 2026 20% வால்யூம் க்ரோத் அடைஞ்சிருக்கு. 2027 20% + 10% விலை உயர்வும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பைப்லைன்லாம் எப்படி இருக்குன்னா 12 லட்சம் கோடிக்கு வந்து பவர், ரினியூவபிள் எனர்ஜி, ரியல் எஸ்டேட், டேட்டா சென்டர், ஸ்மார்ட் மீட்டர், இது எல்லாத்துலேயுமே இவங்களோட இந்த ஒயர்ஸ் அண்ட் கேபிளோட தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஒயர், பவர் கேபிளையும் 50% ஆஃப் ரெவன்யூ வந்து வருதுங்க. ஸோ புதுசாக இவங்க எதாவது டிமாண்ட் வருதுன்னா டேட்டா சென்டர் இருக்குது, ஸ்மார்ட் மீட்டர் இருக்குது, ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதனால 28 to 30% வளர்ச்சி அடையும் இந்த ஒயர்ஸ் அண்ட் கேபிள் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபேக் டியூரபிள் லிமிடெட். இது வந்து ஐபிஎல் அலாட் ஆயிருந்துச்சு இந்த கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஏறி இருக்கு. இது வந்து டே சார்ட்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா more than 15% ஏறிச்சு. பட் கரண்டாக 9.3% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 165 கோடி எங்களுக்கு வந்து அதாவது எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸ் வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஆர்டர் எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டர் படி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிசைன் பண்ண போகிறாங்க, ஃபேப்ரிகேட் பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை டு செல் அண்ட் மாடல் யூனிட் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது டொமஸ்டிக் தான், வெளிநாட்டு கண்ட்ரியில் இல்லைங்கிறாங்க. 4 months இதை பண்ணி கொடுக்க போகிறோம்னாங்க. கிளைண்ட் பேரில் அவங்க வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ இது ஒரு பெரிய ஆர்டர் தாங்க இந்த கம்பெனிக்கு. ஒரு நல்ல வால்டைலான ஸ்டாக்குங்க. ஸோ ரீசெண்டாக ஐபிஓவில் வந்து தான் கிட்டத்தட்ட ஐபிஓ ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. ஐபிஓ வந்து 220 200 வந்துச்சு, எனக்கு சரியாக தெரிலங்க. அந்த ரேட்டில் தான் சுற்றிட்டு இருக்கு பாருங்க. பட் ஒரு பயங்கரம் மேலே போச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் கீழே இறங்கிருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, யாருக்காவது இது வந்து அலர்ட் ஆகிருக்கு இல்லை யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.